கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்கா தேசத்திலே மாண்டலோ என்ற இடத்திலே பலவிதமான கனிமங்கள் இருக்கிறது என்று கேள்விப்பட்டு பலரும் அங்குள்ள பாறைகளையும் பாறை இடுக்குகளையும் தேடிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு மனிதன் வெளியிலே கிடந்த ஒரு பாறையை எடுத்து உடைத்து பார்த்தான். அதிலே தங்க துகள்கள் பொதிந்திருந்தது. உடனே அருகில் இருக்கிற பாறைகளை எல்லாம் அவன் சோதித்து பார்த்தபோது அதிக அளவு தங்க இருப்பு அங்கே இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவன் அமைதியாக தன்னோடு வந்தவர்களோடு அங்கிருந்த தங்க பாறைகளில் சிறந்த பாறைகள் சிலவற்றை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் போய்விட்டான். மறுநாள் தன்னுடைய குடும்பத்திலே இன்னும் சிலரை கூட்டிக் கொண்டு வந்து அங்கிருக்கும் பாறைகளை ஆய்வு செய்து இன்னும் சில பாறைகளை உடைத்து எடுத்துக்கொண்டு தங்களால் சுமக்க முடிந்த அளவு சுமந்து கொண்டு சென்று விட்டார்கள். மூன்றாம் நாள் அதிகாலையில் எழுந்தால் இவருடைய வீட்டை சுற்றி ஒரு பெரிய கூட்டம் நின்றது. நாங்களும் உங்களோடு சுரங்கத்துக்கு வருகிறோம், நீங்கள் சுரங்கத்திலே எதையோ ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அவரை சூழ்ந்து கொண்டார்கள். அவர் எப்படி உங்களுக்கு அது தெரிந்தது என்று கேட்டார். உங்கள் குடும்பத்திலிருந்து ஒருவர் நேற்று வீட்டுக்கு தேவையான ஜாமான்கள் வாங்க வந்தார். அவருடைய முகத்தில் இருந்த சந்தோஷம், அவர் எதையோ கண்டுபிடித்திருக்கிறார், ஏதோ ஒன்று பெரிய பொக்கிஷமாக அவருடைய இருதயத்தை வியாபித்திருக்கிறது, அதனால் தான் இத்தனை சந்தோஷமாக அவர் இருக்கிறார் என்பதை காட்டியது. அப்பொழுது நாங்கள், இவர்கள் ஏற்கனவே கனிம வளங்களை தேடுகிற அந்த குழுவிலே இருக்கிறார்கள், பெரிய கண்டுபிடிப்பை செய்து விட்டார்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். எனவேதான் உங்கள் வீட்டை விசாரித்து எப்படியும் இன்றைக்கு உங்களோடு அந்த இடத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி வந்தோம் என்று அவரை சூழ்ந்து கொண்டார்கள். அப்படியே எல்லாரையும் அழைத்துக் கொண்டு அந்த தங்க பாறைகள் இருக்கும் இடத்துக்கு சென்றார்கள். அநேக தங்களால் முடிந்தவரை அள்ளிக்கொண்டார்கள். அந்த செய்தி அரசாங்கத்துக்கு கேள்விப்பட்டு உடனடியாக இராணுவத்தை அனுப்பி அந்த இடத்தை சுற்றி காவல் போட்டு அரசாங்கம் தங்க சுரங்கத்தை அமைத்தது. அதுவரை தங்க பாறைகளை எடுத்துக்கொண்டவர்கள் வைத்துக் கொள்ளலாம் என்று அரசாங்கம் அறிவித்து விட்டது. அந்த தங்க புதையல்களை கண்டுபிடித்த அந்த நபர் சொல்லுகின்றார், ஒரு செய்தி எப்படி அடக்கி வைத்தாலும் நமக்குள்ளே இருக்கிற சந்தோஷமும் துக்கமும் அதை வெளிப்படுத்தி விடுகிறது. மனுஷனுடைய முகத்தை பார்த்தாலே அவனுடைய உள்ளம் தெரிந்து விடும் என்று சொல்வார்கள். அதிலும் ஒரு மிகப்பெரிய புதையல் என்ற உடனே ஜனங்கள் எப்படி விசாரித்து அறிந்து அதை பின்தொடர்ந்து இரவெல்லாம் எங்கள் வீட்டை தேடி கண்டுபிடித்து வந்து விட்டார்கள் பார்த்தீர்களா? விலை மதிப்பில்லாத ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் நமக்கு கிடைக்கும் போது எவ்வளவு ஆர்வமாய் நாம் அதை தேடுகிறோம். பரிசுத்த வேதாகமம் என மிகப்பெரிய பொக்கிஷம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே ஜீவனுக்கு ஏதுவான எவ்வளவோ காரியங்கள், நன்மையானவைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே, அதை கருத்துடன் தேடுகிறோமா? ஞானத்தை புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அதை கண்டறிவாய் என்று சாலமன் ஞானி சொல்லுகிறாரே, கர்த்தருடைய வசனங்களை அப்படி தேடுகிறோமா? மத்தேயு 13:44 அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறது, அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற ஒரு புதையலை போல விலை மதிப்பற்றது. அது ஒரு முத்து வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலையுறுந்த ஒரு முத்தை கண்டு தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த முத்தை கொள்ளுகிறான். அப்படியானால் உலகத்தில் அதிக மதிப்புள்ளதை நாம் தேடுகிறோம், நாடுகிறோம். கர்த்தருடைய ராஜ்யத்தையும் அவருக்கு அடுத்தவைகளையும் அவருடைய வசனத்தையும் நம்முடைய ஆன்மீக காரியங்களையும் நாம் அதிகமாய் மதித்து தேடுவோமாக. கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.